ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னப்பா பாரு அழறாங்க. ப்ரோமோ பார்த்தீங்களா? அது லைவ்ல இப்போ தான் முடிஞ்சது. அது அந்த கோர்ட் கேஸில் நடந்த விஷயம் தான். நம்ம எஃப்ஜே ஹீரோ சார் இருக்கார்ல, அவரை ஹீரோன்னு சொல்கிறதா, மன்மதன் சொல்கிறதா, அது என்னமோ சொல்லுவாங்களே, சாக்லேட் சாக்லேட் பாய், அது இன்னும் என்னமோ ஒன்று சொல்லுவாங்களே, நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டு அவங்க கூட வண்டி ஓட்டிட்டு தன்னை கெத்தாக காட்டுறது. அதான் சொல்கிறேன். இதில் கமருக்கும் இப்போ எஃப்ஜேக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. கமர் வந்து சீரியல் ஹீரோ, அதனால் அவர் ஹீரோவே காட்டிக்கணும்னு நினைக்கிறாரு. இவர் வந்து இந்த கேம்க்காக தன்னை ஹீரோவ காட்டிக்கிட்டு, அப்போ வந்துட்டு அதுக்கப்புறம் வெளில போய் நம்ம கரியரை ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இந்த கேம்குள்ள எவ்வளோ ஹீரோயிசம் பண்ண முடியுமோ, அவ்வளோ ஹீரோயிசம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கமர் வந்து தன்னை ஹீரோவாவே நம்புறாரு. அதனால ஒண்ணு. 2 பேருக்கும் பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்ல. என்ன இது எலைட் சைடுல கொஞ்சம் இருக்கும். அது கொஞ்சம் லோக்கல் சைடுல இருக்கும் எஃப்ஜேது. அவ்வளோதான் வித்தியாசம். மத்தபடி 2 பேருக்கும் பெரிய இதுவா எனக்கு ஒண்ணும் தெரியல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, இப்போ எஃப்ஜேவால தான் பாருக்கு பிரச்சனை. என்னாச்சு கோர்ட் டாஸ்க்ன்னு பார்த்தா, நீங்க பார்த்திருப்பீங்க அந்த பஞ்சாயத்து அது ஒண்ணுமில்லாத செல்லாத கேஸு. அது அமித் ஸ்டார்ட்டிங்கே சொல்லியிருப்பார். அது ஒரு செல்லாத கேஸ். உங்களுக்கு 9 கேஸ் இருந்தது. சுபிக்ஷாவுக்கு வந்து நீங்கள் டெய்லி இப்போ 2 நாளாக நடக்கிற டாஸ்கில் யார் மேலே எந்த கேஸ் வருதோ அந்த கேஸ்லேருந்து ஒரு கேஸை செலக்ட் பண்ணி இது போடணும் அப்படின்னு நீங்கள் எடுக்கும்போது நேற்று உங்களுக்கு வந்து அந்த இத்தனைக்கும் கேட்டால் முந்த நேற்று நேற்று இங்கே யூஎஸ் டைம் இந்தியா டைம் கன்ஃபியூஸ் ஆகுது, சாரி கைஸ். ஸோ 2வது நாள் டாஸ்க் முடியும் போதே நீங்கள் அந்த ஸ்பான்சர் டாஸ்க் வச்சுட்டீங்க. எப்பயுமே அந்த வீக்லி டாஸ்க் முடியும் போது தான் நீங்கள் ஸ்பான்சர் டாஸ்க்கை வச்சு கம்ப்ளீட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லும்போது மோஸ்ட்லி அப்படி தான் நடக்கணும் போது அந்த ஸ்பான்சர் டாஸ்க் நடுவில் வந்துட்டாலே மறுநாள் டாஸ்க் இருக்கா இல்லையா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வரும். ஒருவேளை அது வைக்கல அப்படின்னா மறுநாள் அந்த டாஸ்க் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வந்துருச்சு அப்படின்னா இருக்கா இல்லையா அந்த கன்ஃபியூஷன் காலையிலேருந்து எல்லா ஹவுஸ்மேட்ஸ்க்கும் இருக்கா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பார்த்து சுபிக்ஷா உள்ள கூப்பிடுவோம். சரி, சுபிக்ஷாவோட கேஸ் அப்படின்னு சொன்னால் நீங்கள் 9 கேஸ் இங்கே இருக்குது ஹவுஸ்மேட்ஸ் இதில். அதுலேருந்து ஒன்று செலக்ட் பண்ணுங்கள். அதுவும் பிளாஸ்மாவில் போய் செலக்ட் பண்ணுங்கள். ஓட்டிங் பிளாஸ்மாவில் போய் செலக்ட் பண்ணால் என்ன ஆகும்? ஓட்டிங் தான் போடணும். இந்த குரூப்பிசம் தான் உள்ளே வரப்போகுது. அந்த கனியன்கோவோ இல்லை சபரிசமோ தான் உள்ளே வரப்போகுது. சபரி இல்லைன்னு சொல்கிறான். ஆனால் அவன் இருக்கிறா இல்லை, அவன் தனியாக 2 கேம் ஆடுறான். கனி குரூப் கூட இருக்கிற மாதிரி ஒன்று ஆடுவான், இல்லாத மாதிரி ஒன்று ஆடுவான். அதுதான் அவனோட பிளேவாக இருக்கணும் போது இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ அதுலேருந்து பண்ணணும் போது ஆப்வியஸாக இது வந்து தேவையில்லாத இந்த கேஸ். ஏன்னா திருப்பி உங்களுக்கு டிஆர்பிக்கு பார்வை தான் அட்டாக் பண்ணணும். கேவலமான ஸ்ட்ராட்டஜி பிபி டீம் பண்ணுறது. உங்களுக்கு கனி விக்ரம் கேஸ் எடுத்திருந்தீங்கன்னா அது ஃபன்னாக போயிருந்தா கூட ஒரு சில உண்மைகள் வெளில வந்திருக்கும். கண்டிப்பாக சீரியஸாக அதை அட்ரஸ் பண்ணியிருப்பாங்களான்னு கேட்டால் விக்ரம் யாரை வக்கீல மோஸ்ட்லி சபரியை எடுத்திருக்கலாம். அப்போ கனி யாரை வக்கீல எடுத்திருப்பாங்கன்னா அப்போ ஆப்போசிட்டில் பார்வோ இல்லை யாரோ வந்துடும். கொஞ்சம் அது சீரியஸாக போனாலும் சென்சிட்டிவாக போனாலும் இல்லை ஃபன்னாக போனாலும் ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் எக்ஸ்போஸ் ஆகிருப்பாங்க. ஒரு சில உண்மைகள் வெளில வந்திருக்கும். விக்ரமோ ஏதோ 1-2 வார்த்தையை விட்டு இருப்பார். இல்லை ஒரு சில அவரோட உண்மையான கேரக்டர் ஏதாவது வெளில வந்திருக்கும். அவர் தன்னை நல்லவர்னு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற இடத்துல தான் வந்து எலெக்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிற இடத்துல பிக் பாஸோட செல்ல புள்ளன்னு சொல்கிற இடத்துல நானும் கேம்காக இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருக்கேன். நானும் கேம்காக இந்த மாதிரி சின்ன சீப்பான விஷயங்களை நானும் டாக்டிக்ஸாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது என் கேம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஏதோ ஒரு இடத்துல பஸ்ட் அவுட் ஆகி ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி அந்த உண்மைகள் வெளில வந்திருக்கும். கனியும் அந்த விஷயங்களில் ஆமாம் நீங்கள் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு இடத்துல அது போயிருக்கும். ஆனால் பிளான் பண்ணி கனி விக்ரம் கேஸை எடுக்கவே கூடாதுன்னு பிபி டீம் பிளான் பண்ணி அதை வந்து அப்படியே ஆஃப் பண்ணி அதே மாதிரி மற்ற ரம்யா வியானா விஷயங்களும் எடுக்கக்கூடாது. எஃப்ஜே டார்கெட் பண்ண விஷயங்கள் எடுக்கக்கூடாது. திவ்யா விஷயங்கள் ஏன்னா சொன்னேன் திவ்யாவை வந்து டைட்டில் வின்னர் ஆக்கணுன்றதுலேயும் டீம் மோட்டிவாக இருக்காங்க. திவ்யாவை ஆக்கணும், விக்ரம் ஆக்கணும். இவங்க 2 பேரை தான் ஆக்கணும். இல்லைன்னா மிஞ்சி போனால் சாண்ட்ராவை ஆக்கணும். இது 3 தான் சேனலோட டார்கெட்டாக இருக்குது. மற்றபடி இந்த வினோத்துக்கு வர ஓட்ஸோ இல்லைனா வந்துட்டு இவங்களுக்கு பாருக்கு வர ஓட்ஸோ அதெல்லாம் வந்து இவங்களால கன்சிடரே பண்ண முடியல. எப்படியாவது அவங்கள டவுன் பண்ணோன்றதுல சேனல் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அப்படின்னும் போது இந்த இடத்துல அந்த கேஸ் விஷயமா ஆர்கியூ போகும்போது சபரி உச்சக்கட்ட வெஞ்சன்ஸோட தான் அதை போகிறான். அவனுக்கு ஏற்கனவே பார்வை பார்த்தா பாரு முன்னாடி நின்னாலே அவனுக்கு வந்து அப்படி ஒரு ஃபயர் வந்துடும் அவனுக்குள்ளே. அது அப்படியே வந்து அவளை வந்து எந்த அளவுக்கு டவுன் பண்ண முடியுமோ புட் டவுன் பண்ணிடணும். ஆனால் அது எப்படி பண்ண பாரு, ஜஸ்ட் பாரு, டாஸ்க்கு பாரு. அது நான் ஓப்பனாக சொல்கிறேனே, நான் வந்து ஓப்பனாக இவன் வந்து விக்ரம் என்ன சொல்லுவான், நான் வந்து மத்தர் ப்ராமிஸாக சொல்கிறேன். அது தமிழில் சொல்லுவான். எனக்கு தமிழ் அது எப்பவுமே ஒரு வார்த்தைக்கு மீனிங் 2 தமிழ்லையும் சரி இங்கிலீஷ்லையும் சரி ஒரே மீனிங்காக இருக்கலாம். ஆனால் அது கிரியேட் பண்ணுற அந்த விஷயங்கள் இருக்குல்ல அந்த மீனிங்கு தமிழில் அது வந்து அந்த வார்த்தைக்கான வேல்யூ ஜாஸ்தியாக தெரியும். அந்த வார்த்தைக்கான வேல்யூ ஜாஸ்தியாக தெரியும். அது திட்டுறதாகட்டும் பாராட்டுறதாகட்டும். ஆனால் இங்கிலீஷில் ரொம்ப சட்டிலாக தெரியும். அது பாராட்டுறதாகவும் ஆகட்டும் இல்லை திட்டுறதாக ஆகட்டும் அப்படின்னு சொல்லும்போது அந்த மதர் ப்ராமிஸ் அப்படிங்கிறது அவன் வந்து அது தமிழில் சொல்லும் போது அவ்வளோ வேல்யூ எனக்கு அது ஃபீல் ஆகுது. ஆனால் அவன் ஜஸ்ட் லைக் தட் இந்த கேம்காக அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறது எனக்கு அவ்வளோ கோவம் வருது. அப்படின்னும் போது அவன் அந்த வார்த்தையை எப்பயும் யூஸ் பண்ணி சொல்லிடுவான் விக்ரம். நான் அது சீரியஸாக நான் அதுதான் சொல்கிறேனே, நான் அப்படி சொல்கிறேனே அப்படின்னு. சபரி வந்து நான் சீரியஸாக சொல்கிறேனே, நான் ஓப்பனாக சொல்கிறேனே அப்படின்னு சொல்லுவான். ஸோ சொல்கிறது மட்டும்தான் அவங்க வாயில் இருக்கும்போது உள்ள ஃபுல்லாக வெஞ்சன்ஸ் தான் இருக்கும்னா ஸோ இந்த டாஸ்க்கை ஆக்சுவலி ஃபன்னாக கொண்டு போகலான்ற மாதிரி தான் சாண்ட்ராவும் சொல்லியிருப்பாங்க. அதனால சபரியை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா விக்ரமை செலக்ட் பண்ணால் பாயிண்ட்டாக வந்து அது வேறு மாதிரி போகணும். ஆனால் இவங்க சீரியஸாக தான் கொண்டு போகணும்னு ஆரோரா சொல்லியிருப்பேன். இதெல்லாம் நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அப்போது சீரியஸாக தான் கொண்டு போனோம், இது சென்சிட்டிவான விஷயம் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில்
ஸோ இந்த சைடில் வந்து சாண்ட்ரா, திவ்யா இவங்க தான். இவங்கலாம் ஆப்வியஸா பாருக்கு ஆப்போசிட் தான் அப்படின்னு சொல்லும்போது, நோண்டி நோண்டி கேள்வி கேட்டு நீங்க அந்த ப்ரோமோல பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு 1 ஹார்லயும் வரும். அதில பேச ஒண்ணும் இல்ல. ஆப்வியஸா இது வந்து ரிசல்ட் வந்து பாருக்கு எதிரா தான் வந்தது. வினோத் என்னதான் இவங்க சைடு ஜட்ஜா இருந்தாலுமே ஏன்னா அதில பேச முடியாது வேற. இவங்க வந்து அது வந்து ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. அவங்க 2 பேர் தான் தப்பு. அவங்க 2 பேர் மட்டும் தான் வந்து தப்பு பண்ணியிருக்காங்க. ஏன்னா பிக் பாஸ் வந்து அவங்க 2 பேருக்கு மட்டும் தான் பனிஷ்மென்ட் குடுத்துருக்காரு. மத்தவங்கலாம் கூட யாரும் மைக் போடல, செய்யலையான்ற மாரி தான் ஆர்கியூமென்ட் போனாலுமே, இவங்க மைக் போடலன்னு சொன்னாலுமே, அப்பலாம் பிக் பாஸ் பனிஷ்மென்ட் குடுக்கலையே! அப்படியே பனிஷ்மென்ட் இப்ப எஃப்ஜேக்கு கூட அவன் கால் வலிக்க நின்னா அன்னைக்கு ஃபுல்லானுமே அது அவனோட நின்னுடுச்சு அந்த பனிஷ்மென்ட். இப்ப சாண்ட்ரா திவ்யாவுமே அப்ப பாரு சொல்றாங்க. சாண்ட்ரா திவ்யாவுக்குமே பனிஷ்மென்ட் குடுத்தாரு. பிக் பாஸ் ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி வேலை செய்யணும்னு. அவங்க செய்யல. ஆனா நாங்க செஞ்சோம் அப்படிங்கிற மாரிலாம் வருது. அந்த வெசல்லாம் நாங்க கிளீன் பண்ணோம், செஞ்சோம்னாலுமே, அது வந்து அமித் எடுத்து வர்றாரு. அது வந்து பிக் பாஸ் குடுத்த பனிஷ்மென்ட். இது வெசல் கிளீனிங் வந்து ஹவுஸ்மேட்ஸ் குடுத்த பனிஷ்மென்ட் தான். அப்படின்னு சொல்லும்போது, எதுவா இருந்தாலும் பனிஷ்மென்ட்ன்னு சொல்லி நாங்க அத ரியலைஸ் பண்ணி தானே செஞ்சோம். ஸோ நாங்க எப்படி குற்ற உணர்ச்சியில இல்லன்னு நீங்க சொல்லுவீங்க? அப்படிங்கிற மாரி என்ன பாயிண்ட் வச்சாலும், வேற யாருக்கும் மைக் போடலன்னு பிக் பாஸ் பனிஷ்மென்ட் குடுக்கல. அப்படியே பிக் பாஸ் பனிஷ்மென்ட் குடுத்தாலும் மத்தவங்களுக்கு அது அஃபெக்ட் ஆகல. உங்களால தான் மத்தவங்க முட்டை போயிடுச்சு, மத்தவங்களோடது பால் போயிடுச்சு, மத்தவங்களோடது டீ போயிடுச்சு, காஃபி போயிடுச்சுன்னும்போது, ரம்யாலாம் ரொம்ப சீப். இதுக்கு எனக்கு வந்து அந்த காஃபி வேணும், டீ வேணும். அது ஓகே. நான் அந்த எமோஷன்ஸ் கூட வரல. அந்த வீட்ல ஃபுட்டு முக்கியம் தான். இல்லன்னு சொல்லல. அப்ப அதே விஷயத்துக்கு அந்த பொண்ணுக்கு ஃபுட்டு முக்கியம்ன்னும்போது, அந்த பொண்ணு சாப்பிட வேண்டிய குழம்புல மீன போட்டுட்டு, அவளுக்கு கத்திரிக்காவும் இல்லாம, கத்திரிக்காய் குழம்பும் இல்லாம, பழைய பன்னீர வச்சு, அப்ப அவளோட எமோஷன்ஸும் அங்க முக்கியம் தானே! அவளுக்கும் தானே அந்த முட்டை கிடைக்கல. ஓகே ஆப்வியஸா அவ தப்பு பண்ணியிருக்கா. ரியலைஸ் பண்ணி அவ பனிஷ்மென்ட் நைட் 3 மணி, 4 மணி வரைக்கும் 2 பேரும் வேலை செஞ்சிருக்காங்க. லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும். கமருதீன் எல்லாத்தையும் கிளீன் பண்ணாரு, செஞ்சாரு. பாரு வந்து ஒரு சிலர் என்ன கமெண்ட்ஸ் பண்ணாங்க. பாரு தான் எங்கேயுமே வேலை செய்யல. கமருதீன் செய்யறத காட்டுறாங்க. பாரு செய்யறத காட்டல. ஆனா கமருதீன் ஆனா, அவ இன்னொரு இடத்துல தெளிவா சொல்லிடுறா. பனிஷ்மெண்ட்ட நாங்க அக்செப்ட் பண்ணி செய்றோம். ஏன்னா முன்னாள் வந்து இன்னைக்கு உங்களுக்கு அதெல்லாம் எபிசோட்ல வரும். லைவ்ல வந்து அமித் போய் பேசுவாரு. இந்த மாரி வந்து நான் செய்றேன், நீ எப்படி செய்யலன்னு சொல்லுவ, ரிஜிஸ்டர் பண்ணாதெல்லாம் பாரு கேட்கும்போது, நீங்க செய்றீங்க பாரு, இல்லன்னு சொல்ல, அவங்க கண்ணு முன்னாடி செய்யுங்க. அப்பதானே அவங்க கோவம் குறையணும். அவங்க கோவம் குறையறதுக்காக, அவங்க ஈகோ குறையறதுக்காகலாம் செய்ய முடியாது. நான் மதிக்கிறது பிக் பாஸ மதிப்பேன். அந்த டாஸ்க்க மதிப்பேன். எனக்கு வந்து என்ன சரின்னு தோணுதோ, அது மாரி தான் நான் செய்வேன். மத்தவங்க ஈகோ சாட்டிஸ்ஃபை பண்ணவோ, மத்தவங்களுக்கு வந்து நாங்க சரின்னு ப்ரூஃப் பண்ணவோ நான் வேலை செய்யணும்னு அவசியம் இல்ல. இல்லண்ணே எனக்கு தலையா இருக்கான்ல, எனக்காக செய்யல. ஆனா நான் பிரஷர இவன் தலை பொசிஷன காப்பாத்திக்க, இவன் தலை மரியாதைய காப்பாத்திக்க, அவங்கள வேலை வாங்குறது அப்படிங்கிற மாரி தான் இவன் அத ஃப்ரேம் பண்ணுவான். அப்ப பாரு அப்ப கமருதீன் கூட சரி ஓகே உங்களுக்காக செய்றேன்னு சொல்லுவாரு. ஆனா பாரு வந்து நான் செய்றேன். ஆனா நீ சொல்ற எல்லாத்தையும் செய்ய முடியாது. நீ அந்த குரூப்பிசம் சொல்ற எடுத்துட்டு வந்து வச்சு அதுக்காக செய்ன்னு சொன்னா என்னால செய்ய முடியாது. நான் என்ன செய்யணும், எப்படி செய்யணும்ன்ற தெளிவு எனக்கு இருக்கு. ஸோ அதன் பிரகாரம் தான் நான் செய்வேன். நீ சொல்றன்றதுக்காக அந்த குரூப்பிசம் சொல்றாங்கன்றதுக்காக நான் செய்ய முடியாதுன்னு அவ தெளிவா சொல்லுவா. ஸோ அவ என்ன செய்யணுமோ நெசசிட்டி அத செய்வா. அத தான் அவளும் சொல்லுவா. அப்படின்னும்போது ரைட் 3 மணி 2 மணி வரைக்கும் 2 பேருமே வேலை செஞ்சாங்க. அந்த ஹவுஸ்லாம் கிளீன் பண்றது, டாய்லெட் கிளீன் பண்றது, அப்புறம் கிச்சன்ல வேலை செய்றதெல்லாம் கமருதீன் எல்லாமே செஞ்சாங்கன்னு சொல்லும்போதுமே, எண்ட் ஆஃப் த டே அது வந்து அதுக்கான கன்க்ளூஷன் வந்து வினோத் சொன்னது வந்து அதுவும் அந்த வியானா நான் சொல்ல மறந்துட்டேன். அந்த வியானா இந்த திவ்யா என்ன தப்பு பண்ணுச்சோ, ஜட்ஜா இருக்கும்போது ஜட்ஜா தான் இருக்கணும். இருக்கிற ஆர்கியூமெண்ட்ஸ வச்சு நீங்க வந்து தீர்ப்பு குடுக்கணும். நீங்க ஆர்கியூ பண்ணக்கூடாது. ரைட்டா? இந்த வியானா சபரி கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம், சபரி கேட்காத பாயிண்ட்ஸ் எல்லாம் இது எடுத்து பேசுது. அதுக்கு நீ லாயரா இருந்திருக்கணும். ஜட்ஜ்ல இருக்கக்கூடாதுல்ல. ஏன்னா இந்த சைடு சபரி சைடு சூஸ் பண்ணது வியானா. பாரு சைடு கமருதீன் சைடு சூஸ் பண்ணது வினோத் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ சபரி அப்போ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வக்கீல் அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கல, இல்ல கிராஸ் எக்ஸாமினேஷன்ல அது ப்ரூவ் ஆகலன்னா, அவங்களுக்கு ஆப்போசிட்டா தான் தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லும்போது, எங்க வந்து பாரூக் கமருதீன் சைடுக்கு நியாயம் போயிருமோ? பாரூக் கமருதீன் சைடு நியாயம் ஏன்னா வியானாவும் மைக் கழட்டி வச்சுட்டு எஃப்ஜே கிட்ட பேசியிருக்காங்க. நான் நேத்துமே இத சொல்லியிருப்பேன். வெளியில கமருதீன் பாரு ஒண்ணு பண்றாங்க, எஃப்ஜே வியானா ஒண்ணு பண்றாங்க. அதே மாரி சாண்ட்ரா திவ்யாவும் பண்ணியிருக்காங்க. அரோரா நெறைய வாட்டி பண்ணியிருக்கான்னு கமருதீன் சொல்றா. அப்ப அரோராவும் இதுக்குள்ள வரா. அப்போ வந்து மத்தவங்க எல்லாம் செஞ்சவங்கலாம் எங்க ரம்யா நெறைய வாட்டி நாமினேஷன பத்தி பின்னாடி ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் பார்த்தவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். நைட் லைவ் பார்த்தவங்களுக்கெல்லாம். 2, 3 வாட்டி சொல்லு. அப்பலாம் ஏன் இந்த பிக் பாஸ் பேசல? அப்போ வந்து அந்த டீலக்ஸ் ரூம்ல இருக்கும்போது அரோரா, ரம்யா, சுபிக்ஷா இவங்கலாம் அங்க ரூம்ல இருப்பாங்க இல்லைங்களா? டீலக்ஸ் ரூம்ல. அப்ப நைட்ல உட்காந்து பேசுவாங்க. நாமினேஷனுக்கு அடுத்த வாரம். ஏன்னா அவங்களுக்கு அப்ப கேப்டன்சிக்கு அவங்க நிக்கிறதுக்கான வேல்யூ இருக்காது. கேப்டன்சி டாஸ்க்குக்கு. இந்த சைடு பிக் பாஸ் வீட்ல இருக்கவங்களுக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, பெஸ்ட்ல யார சொல்லலாம்? வொர்ஸ்ட்ல யார சொல்லலாம்? நாமினேஷன் யார பண்ணலாம்லாம் பேசும்போது, மைக் போடுங்க ரம்யா, மைக் போடுங்க ரம்யான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. மைக்கெல்லாம் அப்படி ஆனா இந்த ரம்யா வந்து இன்னைக்கு கேஸ் போட்டிருக்கான். கமருதீன் பாரு மேல வந்து காஃபி டீ இல்ல. எனக்கு காஃபி டீ முக்கியம். இல்லன்னா பால் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா அன்னைக்கு நீங்களா மைக் கழட்டி வச்சுட்டு பேசல? அதான் நான் சொன்னேன். மைக் கழட்டி வச்சுட்டு மத்தவங்கலாம் யாருமே பேசல. அடல்ட் கன்டென்ட்லாம் எஃப்ஜேலாம் அவ்ளோ பேசியிருக்கான். அதெல்லாம் வெளில வரல. வியானாலாம் அப்படியே சைலன்ட்டா அப்படி பேசியிருக்கிறது. அதுக்கு மேல அந்த ஆதிரை ஸ்டார்ட்டிங்ல. இப்ப இவ எந்த இதுலயும் வரல. கப்பு சிப்புன்னு ஆயிட்டா. ஏன்னா அவன் ஒரு ஹக் குடுத்துட்டானா, கிஸ் குடுத்துட்டானா. கம்முன்னு விட்டுட்டா ஆதிரை. அப்படின்னும்போது அந்த மைக்ல கழட்டி வச்சு எஃப்ஜே ஆதிரை விஷயங்கள்லாம் எவ்ளோ வைரல் ஆச்சு. துஷார் அரோரா. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஃபுல் கமெண்ட் அப்படி போட்டிருந்தாங்க. அதெல்லாம் நான் பப்ளிக் ரிவ்யூல சொல்ல முடியாது.
துஷார் கிட்ட அவ்ளோ பேசியிருக்கா டபுள் மீனிங்ல. அவ்ளோ அடல்ட் கன்டென்ட், அவ்ளோ டபுள் ஜோக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மைக் பண்ணிட்டு அந்த பாத்ரூம் கூப்பிட்டது அதெல்லாம் அவ்ளோ இருக்கு. அவ்ளோ அப்படி ஃபுல்லா அது பண்ணாங்க. எனக்கு அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லும்போது, எங்களுக்குமே தெரியும். ஆனா நாங்க ஒரு பப்ளிக் மீடியால நீங்க கமெண்ட்ஸா டெக்ஸ்ட் பண்ணிடுறீங்க. ஓகே ஃபைன் எங்களுக்கு அது ஒரு இன்ஃபர்மேஷன். ஆனா நாங்க இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே பப்ளிக் ரிவ்யூல சொல்ல முடியாதுன்னு சொல்லும்போது, அவ்ளோ விஷயங்கள் அந்த அரோராவும் பண்ணியிருக்கு. அத தான் இன்னைக்கு கமருதீன் சொல்லுவான். அரோரா எவ்ளோ வாட்டி மைக் கழட்டி வச்சுட்டு என்கிட்ட இன்டென்ஷனா பேசியிருக்கா தெரியுமா? அத எடுத்து வச்சுட்டு மைக்க. அதுவும் பேசின விஷயங்கள்லாம் அப்படிப்பட்ட விஷயங்கள். எல்லாமே அடல்ட் கன்டென்ட். எல்லாமே அடல்ட் காமெடி. அப்படி அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனா பேசியிருப்பான்னு சொல்லும்போது, இவங்களோட குட்டெல்லாம் எங்க வெளில வந்துற போதுங்கிறதுனாலே, இந்த வியன்னா கிராஸ் கொஸ்டின் பார்வ கேட்டு, 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 கேட்டு அப்ப எனக்கு அப்படி தோணுச்சு. ஏம்மா அதுக்கு நீ லாயரா இருந்துக்க, ஏம்மா ஜட்ஜா போனேன்னு. ஏன்னா அந்த கேள்விலாம் அவன் சபரி கேட்கணும். அவன் கேட்கல, அவன் கம்முனு இருக்கான். அவன் ஃபன்னா கொண்டு போறான்ற சீரியஸா கொண்டு போறதுக்கு அவனுக்கு துப்புலாம் கிடையாது. அவன் ஃபன்னா தான் கொண்டு போறதுக்கு லாய்க்கி. சீரியஸ் கொண்டு போனா அது விக்ரம் தான் கொண்டு போனான். ஆனா விக்ரமே நேத்து வச்சு செஞ்சுட்டா பாரு. இந்த மாரி வந்து கேஸ் அந்த முந்தா நேத்து கேஸ்ல. அந்த அரோரா விஸ் பாருன்னு சொல்லும்போது, அவ முன்னாடி யாருமே நின்னு பேச முடியல. அவ பாயிண்ட் பாயிண்ட்டா எடுத்து வைக்கிறா. அவளுக்கான தப்பு சரி அப்படிங்கிறத மாரி, எனக்காக நான் பேசிக்கிறேன்ற இடத்துல அவ ரொம்ப தெளிவா இருக்கா. நான் சொல்றேன், அவளே அந்த இடத்துல அவளுக்கான லாயரா மாறியிருந்தா இந்த கேஸ் அல்டா உல்டாவா மாத்தி, கேஸ் தோத்தாலும் பரவால்ல. ஆனா எல்லாரையும் எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பேன்டா அப்படின்னு இருப்பா. எப்படி? பாரு விஸ் அரோரா விஷயத்துல அரோரா பக்கம் கேஸ் ஜெயிச்சுது. ஆனா எல்லாரும் எக்ஸ்போஸ் ஆன மாரி எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருப்பா. இவ்ளோ பேர் மைக் கழட்டிட்டு பேசியிருக்காங்க. இவ்ளோ பேர் இந்த வீட்ல தப்பும் பண்ணியிருக்காங்க. ஆனா நான் எங்கள மட்டும் பிக் பாஸ் அட்ரஸ் பண்ணாருன்ற ஒரே காரணத்துக்காக, மத்தவங்க பண்ணலாம் தப்பே இல்ல அப்படிங்கிறது ஆகாது. அப்படின்ற பாயிண்ட்ல கிழின்னு கிழிச்சிருப்பா. அதனால பிக் பாஸ் சட்டிலா வந்து நீங்க வாதாடக்கூடாது. உங்களுக்கு பதில் யாரும் வரலனா பண்ணலாம் அப்படின்னு ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாராமா. ஆனா விக்ரம்க்கு எந்த ட்விஸ்ட்டும் வைக்க மாட்டாரு. விக்ரம கேள்வி கேட்க மாட்டாங்க. விஜேஎஸ்க்கு வந்து விக்ரம கேள்வி கேட்டுட்டா அப்படியே வந்து வாயில இருக்க முத்து உதிர்ந்துரும். அப்படிங்கிற மாரி விக்ரம கேள்வியே கேட்கறது கிடையாது. ஆனா வக்கனையா வந்து நல்ல வக்கு இருக்கிற ஹோஸ்ட் வந்து பாருவ மட்டும் நாங்க தான திட்டுறேனா பாரு. இந்த மாரி வந்து யார் தப்பு செஞ்சாலும் நான் கேட்பேன் தான். உங்கள கைட் தான் பண்றேன். அப்படின்னா அப்போ தப்பு பண்றவங்கள கைட் பண்றது நல்ல விஷயம் தான். ஒருத்தங்க தப்பு மட்டுமே பண்ணிக்கிட்டு, நானா அத சரியா செய்றேன்னு சாதிச்சுக்கிட்டு உள்ள விக்ர மாரி ஆளுங்க, கனி மாரி ஆளுங்க இல்லன்னா, அவங்களலாம் கைட் பண்ண உங்களுக்கு தைரியம் இல்லையா விஜய் சார்? அவங்களலாம் கேள்வி கேட்க உங்களுக்கு தைரியம் இல்லையா? இல்ல அவங்கள கைட் பண்ண தைரியம் இல்லையா? அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க வேண்டியதா இருக்குன்னா, இந்த இடத்துல இவ்ளோ ஆர்குமென்ட் நடந்து சாண்ட்ராலாம் வந்து எல்லாமே அந்த அகைன்ஸ்டா தான் பேசுறான்னு அந்த கோர்ட் இவங்களுக்கு எதிரா தான் தீர்ப்பாகுதுன்னு சொல்லும்போது, இந்த ஆர்குமென்ட் நடுவுல திவ்யா, இந்த திவ்யா தலைவலி அப்பா தாங்கலங்க. அது தாங்கவே இல்ல. நொய்யு, 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 நொய்யுன்னு ஒரு இடத்துல ஆரம்பிச்ச ட்ரெயினு அது 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 வந்து சுத்தி, சுத்தி இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸுன்னு சொல்லுவாங்க. அந்த எங்க ஊர் பக்கம்லாம் இருக்கும். அது வந்து என்னன்னா, சுத்தி போவாது அந்த ரூட்ட. கரெக்ட்டா வந்து இப்போ சென்னை டூ இது போகுது. இப்போ ஒரு லொக்கேஷன் வச்சுக்கோங்களேன். இப்போ சென்னை டூ வெள்ளூர் போகுது. சென்னை டூ காஞ்சிபுரம் போகுதுன்னா, அது நடுவுல இருக்க நடுவுல நெறைய சின்ன சின்ன ஊருங்கள்லாம் வரும். சின்ன சின்ன ஊருங்கள்லாம் வரும். வில்லேஜஸ்லாம் வரும்னா, அங்கலாம் ஸ்டாப்பிங் இல்லாம கரெக்ட்டா சென்னை டூ காஞ்சிபுரமோ, சென்னை டூ வெள்ளூரோ எங்க போணுமோ அங்க போகும். ஓகேங்களா? அவ சென்னை டூ ஆற்காடோ அங்க போகும். ஆனா, இந்த நடுவுல கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன வில்லேஜஸ்லலாம் ஸ்டாப் பண்ணி நிக்கிறத வந்து சுத்தி சுத்தி போற வண்டின்னு சொல்லுவாங்க. அது நார்மல் வண்டி. இது வந்து பாயிண்ட் டு பாயிண்ட்டுன்னே சொல்லுவாங்க. அது கரெக்ட்டா இந்த இடத்துலருந்து அந்த இடம் நடுவுல இருக்க ஸ்டாப்பிங்லாம் நிக்காது அப்படின்னு சொல்லும்போது, இந்த சுத்தி விடுற விஷயமே பெரிய விஷயம் இந்த திவ்யாக்கு. பாயிண்ட் டு பாயிண்ட் பாயிண்ட்டுன்னு சொல்லிக்கிட்டு, ஆனா சுத்தி 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 விடுறது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, அந்த அம்மாக்கு தேவையான விஷயத்துல அந்த அம்மா வாய்ஸ் அவுட் பண்றதில்ல. ஓகே அந்த அம்மாவும் கேம் ஆட தான் வந்திருக்காங்க. கேம் ஆடுறாங்க. இப்ப அவளுக்கு சப்போர்ட்டுக்கு பிரஜனும் இல்ல, சாண்ட்ராவும் இல்ல. இந்த ஆதிரே குரூப்ல உட்காந்துருக்காங்க. அரோராவ வந்து இன்ஃப்ளூயன்ஸா பண்ணிக்கிட்டு, அரோராவும் இவள இன்ஃப்ளூயன்ஸ் பண்றா. இவளும் அவள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு கேம் ஆடுறாங்கன்னு வச்சுக்கோ. இவங்க 2 பேருமே திருப்பி இந்த ட்ரையாங்கிள் லவ்க்குள்ள பாருவோட விஷயங்கள தான் அட்டாக் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். ஆனா உங்களுக்கு யார்கிட்ட எங்க பிரச்சனை இருக்கோ, அந்த விஷயத்த டைரக்ட்டா அப்பவே அட்ரஸ் பண்ணணும். இந்த அம்மா அப்ப அட்ரஸ் பண்றதில்ல. இந்த அம்மாவோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, நான் தனியா எனக்குன்னு ஒரு விஷயத்த அட்ரஸ் பண்ணா நான் மாட்டிக்குவேன். இல்லன்னா எனக்கு பாயிண்ட் பேச தெரியாது. நான் பல்ப் வாங்கிருவேன் அப்படிங்கிறதுக்காக, வேற யாருக்காவது அவங்க கூட பிரச்சனை வரும்ல, அப்போ வந்து நான் ஜாயின் பண்ணிக்குவேன். இல்ல எனக்கும் அன்னைக்கு இப்படிதான் பண்ணாங்க. எனக்கும் அன்னைக்கு இதுதான் நடந்துச்சு. எனக்கும் வந்து அன்னைக்கே சொல்லணும்னு தோணுச்சு. அப்படின்னு அந்த விஷயம் வரும்போது இந்த விஷயத்த கோத்து விடுவாங்களே தவிர, இவங்களுக்கு தனியா நிக்கிற கட்ஸ் எல்லாம் இல்ல. ஸோ அப்படிதான் பாரு விஷயங்கள். இப்ப இந்த கோர்ட் கேஸ் ஏன்னா பாரு மேல இல்லாத கேஸே இல்லையா அந்த வீட்ல? பாரு மேல கேஸ் போடாதவங்களே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, எங்க சுத்தனா அது பாரு கிட்ட வரும்போது, பாரு கிட்ட எப்பல்லாம் வருதோ, அப்ப இந்த மாரி விஷயத்த எடுத்துன்னு வருவாங்க. அது 2வது வாரம் நடந்தது, 3வது வாரம் நடந்தது, அப்போ நடந்தது. ஏம்மா அப்படி வாய் தொறக்க வேண்டியது தானே? இதே பாருக்கும் உனக்கும் பிரச்சனை. அத நீ தனியா அட்ரஸ் பண்ணீங்க. ஏன் கும்பல்ல கொஞ்சம் தானே அட்ரஸ் பண்ற. அப்படிங்கிற மாரி அது திருப்பி திருப்பி அந்த விஷயங்கள் வருது அப்படின்னும்போது, இப்போ கையாசா ஒருத்தர் ஒருத்தர் கத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, டெக்காரம் மெயின்டெயின் வியானாலாம் அந்த டேபிள அடிச்சு 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 அந்த ஆணி அந்த என்னது அந்த சுத்தி ஹேமர் ஒரு வழி ஆயிருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ பண்ணது. வினோத்தெல்லாம் பெருசா ஸ்கோப் பண்ணல இந்த இடத்துல. ஓகேவா? ஒப்புக்கு சப்பனியா தான் இருந்தாரு. அவ விரையானா பாயிண்ட் பாயிண்ட்டா அவ லாயரா இருந்துக்கலாம். அவ ஜட்ஜா இருந்து அத பண்ணா. ஸோ ஆப்வியஸா கேஸ் இவங்க தோத்தாங்கன்னு சொன்னாலுமே, அந்த இடத்துல டெக்காரம் இல்லாம இந்த எஃப்ஜே உருன்னு எழுந்தான். அந்த விக்ரம் நக்கல் நையாண்டியா சிரிச்சுக்கிட்டே இருந்தான். அப்போ விக்ரம்க்கும் கமருதீனுக்கும் கூட ஒரு இடத்துல
முட்டிக்கிச்சு. விக்ரமும் ஒரு மாரி நக்கலா சிரிக்கும். "நீ ஏன்டா சிரிக்கிற விக்ரம்னு?" கமருதீன் கேட்கும். "நான் எனக்கா சிரிக்கிறேன்? இப்ப என்ன?" அப்படின்னு சொல்லவும், "சத்தம் வருது, சத்தம் வருது, சத்தம் வருது டெக்காரம்" அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சு. அப்ப அதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பி வந்து இந்த கனி குரூப் இந்த சைடு உட்காந்துருக்காங்க. அந்த கமருதீன், பாரு அவங்க ஒரு சைடு உட்காந்துருக்காங்கன்னும்போது, ஒரு இடத்துல திருப்பி அது கத்தி நடுநடுல வந்து பாரு வந்து டென்ஷன் ஆயி அவளுமே பேசி, அப்ப சைலன்ட்டா இருங்கன்னு எல்லாருமே தான் பேசுறாங்க. திவ்யாவும் பேசுறாங்கன்னும்போது, ஒரு இடத்துல அவன் எஃப்ஜே வந்து வாய விட்டுருவான். லாயர் ஃபேமிலின்றீங்க. லாயர் ஃபேமிலின்னா பேச்சுல தான் போல. எப்படி? லாயர் ஃபேமிலின்னு சொல்ற. பேச்சுல தான் போல. அதாவது எதையும் பெருசா ப்ரூஃப் பண்ண வேற எதுவும் செய்யறதுக்கு துப்பில்ல. இந்த மாரி வந்து பேச்சுல தான் போல. அப்படிங்கிற மாரி ஒரு வார்த்தைய வந்து அதுக்கான மீனிங் அதுதான். நீங்க மைண்ட் வைஸா சொல்றது அந்த ஃபேமிலிய மட்டம் தட்டி, பேச்சுல தான் போலயே லாயர் ஃபேமிலினா. அப்படின்ற மாரி சொன்னது இருக்குல்ல. ஏன்னா, இவனுக்கு வந்து அவன் ஆல்ரெடி பாரு மேல காண்டா இருக்கான், வெஞ்சன்ஸா இருக்கான். அந்த லவ் கன்டென்ட் விஷயம் இவனோட லவ் கன்டென்ட்ல மட்டும் இவன் அசிங்கப்பட்டுட்டான். ஆனா, அவளோட விஷயங்கள், அவ கேஸ் வந்து அவளுக்கு சாதகமா போயிடுச்சு. இவன் தோத்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது, இவ வேற ஒண்ணுமே செய்யல. லவ் கன்டென்ட் தான் குடுக்குறா. வீட்ல வேலையும் செய்யல. லவ் கன்டென்ட் தான் குடுக்குறா. வெறும் வாய் மட்டும் தான் இருக்கு. வேற வந்து இவளுக்கு டேலண்ட்டும் இல்ல. ஒண்ணும் இல்ல. அப்படின்னு அவன் உருன்னு அந்த மைண்ட் வாய்ஸோட தான் சுத்திட்டு இருக்கான் அப்படின்னும்போது, இந்த இடத்துல சொன்னத அவ புரிச்சுக்கிறா. நீ என்ன பேசணும்னா பேசி, என் ஃபேமிலி பத்தி பேசாத. அது என்ன லாயர் ஃபேமிலின்னா தப்பு தானங்க. நீ அவள பேசு. நீ அத தான் பண்ணிட்டு இருக்க. அவ வேற ஒண்ணுமே பண்ணல. லவ் கன்டென்ட் தான் குடுக்குறா. கத்திட்டு தான் இருக்கா. வாய் வச்சு சண்டை போட்டுட்டு தான் இந்த ஷோ நடத்துறா. அதெல்லாம் நீ பேசுனா சரி. நீயும் அவளும் பேசிக்கிட்டீங்க கோ கண்டஸ்டன்ட்ஸ். அவ ஃபேமிலி லாயர் ஃபேமிலியா இருக்கட்டும், டாக்டர் ஃபேமிலியா இருக்கட்டும், நீ ஏன் உள்ள இழுக்குற? முதல்ல ஃபேமிலின்னு உள்ள வந்த வார்த்தையே தப்பு. அதுக்கப்புறம் லாயர் ஃபேமிலின்னு அந்த ஒரு பிராண்ட் பண்ணது அதை விட தப்பு அப்படின்னு சொல்லும்போது, இதே பிராண்ட தானே ஒரு வாட்டி விக்ரம்க்கு சொல்லும்போது, நல்ல பண்பா தான் வளர்த்துருக்காங்க அப்படின்னு கமருதீன் சொன்னோனே சோஷியல் மீடியாவே அப்படியே ஃபயர் விட்டுச்சு. உடனே விஜேஸ் வந்து கேட்டாரு. அப்போ உங்ககிட்ட குடுத்தா நீங்க எப்படி வளர்த்து குடுப்பீங்க? வளர்ப்பு பத்தி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு கேட்டார்ல. இப்போ இந்த லாயர் சொன்னதுக்கு, எஃப்ஜே சொன்னதுக்கு வந்து தம்பிய வந்து அட்ரஸ் பண்ணி பலார்னு 4 விடுவாரா செவுல்லயே? விஜேஸ் கேட்கிறேன் நானு. இத்தனைக்கும் அவன் வந்து ரொம்ப டீசென்ட்டா சொன்னான் கமருதீன். பண்புன்னு சொல்றீங்க. பண்பா வளர்த்தாங்கன்னு சொல்றீங்க. இதான் உங்க பண்பா? இதான் உங்க வளர்ப்பா? அப்படின்னு தான் கேட்டான். ஸோ ஏன்னா இவன் தான் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனா இவனும் சபரியும் தான் சொல்லிக்கிட்டே இருப்பானுங்க அத. பண்பா எங்கள பண்பா வளர்த்தாங்க. எங்கள பண்பா வளர்த்தாங்க. போன சீசன்ல விஷாலும் முத்துவுமே இத சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா சௌந்தர்யாவ மீன் பண்ணும்போது இவங்கள என்னப்பா எல்லாரையும் பண்போட தான் வளர்த்துருக்காங்க. எல்லார் வீட்டுக்குமே அவங்கவங்க புள்ளைங்க ஒஸ்தி தான். எல்லாருக்குமே அவங்கவங்க ஃபேமிலி ஒஸ்தி தான். ஆனா நீங்க ஒரு பப்ளிக் ஷோன்னு வந்தப்புறம் ஒரு ஃபேமிலிய இழுத்து ஒரு ஃபேமிலிய பேசக்கூடாதுன்னு அன்னைக்கு விக்ரம்க்கு செஞ்சது தப்புன்னா, கமருதீனோ பாருவோ அந்த விஷயத்துல அட்ரஸ் பண்ணது தப்புன்னா, இப்ப லாயர்ங்கிற விஷயத்தையும், ஃபேமிலிங்கிற விஷயத்தையுமே இவன் கொண்டு வந்து பேசினதும் தப்பு. நீங்க அத அவள கார்னர் பண்றதுக்கு சொல்லியிருக்கலாம். ஜெனரலா சொல்லியிருக்கலாம். இன்டென்ஷன் இருந்து சொல்லியிருக்கலாம். இல்லாம சொல்லியிருக்கலாம். ஆனா அந்த வார்த்தையே அங்க தப்பு தான். அப்படின்னு சொல்லும்போது, அவங்க ஃபேமிலிய பத்தி அந்த கடந்து வந்த பாதி டாஸ்க்ல நாங்க இந்த ஃபேமிலிலருந்து வந்தோம். எங்க ஃபேமிலில எங்கள வந்து என்ன பேம்பரிங்கா வளர்த்தாங்க. எனக்கான என்வைரன்மென்ட் வேறையா இருந்தது. இங்க எனக்கு இந்த ஷோ புதுசா இருக்கும்னு சொல்றது வேற. அது அவங்களுக்கான இன்ட்ரோவா இல்ல அவங்களுக்கான ஒரு ஐடென்டிட்டியா அவங்க சொல்றது வேற. ஆனா மத்தவங்க அத அலிகேஷனா விக்கும்போதோ, இல்ல அத வந்து கார்னர் பண்ணி நீங்க கேம் ஆடணும்னு நெனைக்கிறதோ, இல்ல அந்த வார்த்தைங்கள ஒரு சொசைட்டில வந்து மத்த ஃபேமிலீஸ பத்தி பேசும்போது, ஏன் சுபிக்ஷாவ கமருதீன் சொன்ன கேஸ் கூட இருந்துச்சு. நான் அதெல்லாம் வரும்னு நெனச்சேன். அதெல்லாம் சென்சிட்டிவான டாபிக்ன்னு தப்பிச்சுட்டாரு இந்த பிக் பாஸ். அதெல்லாம் எடுக்கல. ஏன்னா அதெல்லாம் வந்திருந்தா பெரிய இஷ்யூ ஆயிருக்கும். ஏன்னா, ஆ நீ வ நீ வ நீ விளையாடின விளையாட்டுலயே தெரியுது. நீ எந்த கம்யூனிட்டிலேருந்து வந்த அப்படிங்கிற மாரி நீ வந்து எந்த இடத்துலேருந்து வந்த அப்படின்னு சொன்னதெல்லாம் அந்த கம்யூனிட்டிய பேஸ் பண்ணி சென்சிட்டிவான டாபிக். இல்லவே இல்லன்னு சொல்ல முடியாது. ஸோ அத எடுத்தா இவனுங்க மாட்டிக்குவானுங்க பிக் பாஸ்ன்னு அதெல்லாம் அமுக்கிட்டு, அப்போ சுபிக்ஷாவ சொன்னா வந்து அது பெருசாயிடும் அப்படின்னு நீங்க அமுக்கி வச்சுடுறீங்க. விக்ரம் விஷயம் வந்துட்டு நீங்க வந்து அது தப்பாதுன்னு சொல்லி அத அட்ரஸ் பண்றீங்க. அப்படின்னும்போது பார்வதியும் இழுத்து வச்சு இப்படி பேசியிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, நீங்க அதையும் அட்ரஸ் பண்ணணும். அவ எப்படி வேணா நீங்க எப்படிப்பா நீங்க ஃபேமிலின்ற வார்த்தை உள்ள வரக்கூடாதுங்க. அந்த கேம பொறுத்தவரைக்கும். அந்த 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 பார்டரே டச் பண்ணக்கூடாது. அந்த பவுண்டரி தான். ஃபேமிலி வரக்கூடாது. அதுக்கு நெக்ஸ்ட் அது டாக்டர் ஃபேமிலியா, அது லாயர் ஃபேமிலியாங்கிறது சுத்தமா வரக்கூடாது. அவ என்னவா கேம் ஆடுறா? அது வரைக்கும் பேசு. அவ உன்கிட்ட என்ன கேம் ஆடுறா? நீ அவகிட்ட என்ன கேம் ஆடுற? 2 பேரும் அங்க என்னவா இருக்கீங்க? அத மட்டும் பேசு. அவ்வளோதான். அப்படின்னு சொல்லும்போது அவ அத சொல்றா. அந்த மாரி பேசினா, அப்போ அந்த இடத்துல இது வந்து அந்த இடத்துல அது வந்து கோர்ட்டுன்றதுனால அவளுமே பெருசா அதுக்கப்புறம் பேசல. அது அப்படியே இதுவாயிடுச்சு. ஆனா அத திருப்பி பிளாஸ்மால கொண்டு வந்து பெருசாக்கி விக்ரம் அத பெருசாக்கிட்டான். அந்த பெருசானதுக்கு அப்புறம் தான் உட்காந்து அழற சீன் உங்களுக்கு ப்ரொமோல வந்துச்சு. பெருசாக்குனோனே வந்துட்டு அவன் உள்ள வந்து அப்பயே என்ன சொல்றான் எஃப்ஜே, அங்க வந்து வெசல் வாஷிங் வந்து பனிஷ்மென்ட்டா இவ்ளோ சாமான் தேய்ச்சிருக்கோன்னும்போது அமித்லாம் கேட்பாரு. இந்த மாரி எவ்வளோ வாட்டி சாமான் தேய்ச்சீங்க? எவ்வளோ சாமான் தேய்ச்சீங்கன்னு ஒரு வாட்டிக்கு எனக்கு 15 பேர் இருக்க வீட்ல எவ்வளோ சாமான்ங்க விழும்? ஏன்னா அந்த சாமான் செய்ய வேண்டிய வேலையில இருந்த சுபிக்ஷாலாம் வேற யாருமே செய்யல. எல்லா சாமானும் இவங்க தான் செய்றாங்க. ரம்யா மட்டும் தான் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் அப்ப சமைச்சாங்க. மத்தபடி ஆதிரே இருக்காங்க சாமந்த். அதான் சொன்னேன் 4 பேர் டீம் அது. சுபிக்ஷா, ஆதிரே 1, வினோத், பாரு 1 இந்த பனிஷ்மென்ட் வர்றதுக்கு முன்னாடி. ஆனா பனிஷ்மென்ட் வந்தப்புறம் மொத்தத்தையுமே கமருதீன், பாரு மட்டும் தான் சாமான் தேய்ச்சாங்கன்னும்போது, எவ்வளோ சாமான் தேய்ச்சீங்க? எவ்வளோ வாட்டி தேய்ச்சீங்கன்னா, 3 வேளை தேய்ச்சோம். ஒவ்வொரு வாட்டியும் இவ்வளோ பாத்திரம் வரும். நைட்லாம் தேய்ச்சோம் அப்படின்னு சொல்ற இடத்துல, அந்த வேலை செஞ்சோன்னு வந்து பாரு வந்த உடனே இவன் வந்துடுறான். அந்த ஆக்டிவிட்டி ரூம்லேருந்து முடிஞ்சு வெளில வந்த உடனே
அதுக்கு நடுவுல இவங்க ரொமான்ஸ் ஒண்ணு நடந்துச்சு. அது கூட உங்களுக்கு 1 ஹார்ல வரும். நான் அந்த ரொமான்ஸ்க்குள்ளேயே போகல. அது சரி, தப்போ பிக் பாஸ் ஆச்சு, அவளாச்சு, அவ ஃபேமிலி ஆச்சு, அவளுக்கான பர்சனல் ஆயிடுச்சு. நான் அதுக்குள்ள போகல. நான் அந்த கேம் வரைக்கும் பேசுறேன். ஸோ இது வந்து ஆக்டிவிட்டி ரூமுக்கு வந்தோனே இவன் உடனே அட்ரஸ் பண்ணான். அவ என்னவோ வேலை செஞ்சேன்னு பாரு சொல்றாளே! அதான் அகைன் இவனுக்கு வந்து அவ ஒண்ணுமே செய்யல. வாய் மட்டும் தான் வச்சுட்டு இத பண்ணிட்டு இருக்கா. வாய் மட்டும் தான் கிழிச்சிட்டு இருக்கா அப்டின்னா, அவன் திருப்பி திருப்பி மீன் பண்ண வரான். சண்டை போட்டு மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கா அப்டின்னா, ஏன்னா இவனுக்கு கிரியேட்டிவிட்டி இருக்கான். விக்ரம்க்கு கிரியேட்டிவிட்டி இருக்கான். இவன் வந்து புர்புருன்னு பாட்டு பாடுறானா. அதுக்கப்புறம் வந்து கனிக்கு வந்து சமையல் இது இருக்கான். அவளுக்கு சமையலும் வராதாம். ஸோ இவங்களுக்கெல்லாம் அந்த டேலண்ட் இருக்கும்போது, இவளுக்கு வாய் மட்டும் தான் இருக்குன்னா, அது உனக்கு என்னடா பிரச்சனை? அந்த கண்டஸ்டன்ட் அங்க எடுக்கும்போதே டீமுக்கு தெரியும் யாருக்கு என்ன டேலண்ட் இருக்கு, யாருக்கு எது வரும் வராதுன்னு அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சு தான் எடுக்குறாங்க. அது அவங்களாச்சு, அவங்க சம்பளம் குடுக்குறாங்க, இவன் வாங்கல. அவங்க எவ்வளோ குடுக்குறாங்கன்னு அவங்க பிரச்சனை. உனக்கு என்ன அதுல பிரச்சனை? நீ எப்படி பேசணும்னா, அது வரைக்கும் பேசு, அவ வரைக்கும் பேசு. எதுக்கு அவ ஃபேமிலிலாம் இழுக்குற? அப்படிங்கிற மாரி தான் அது. இப்போ லிவிங் ஏரியால வந்தோனே அவன் என்ன சொல்றான், அவ வந்து ஸ்கூல் டாஸ்க் எப்பயோ முடிஞ்சு அந்த ஸ்கூல் டாஸ்க்ல தானே வார்டனு. ஸ்கூல் டாஸ்க் எப்பயோ முடிஞ்சிச்சு. இன்னும் அத பத்தியே பேசுற மாரி பாரு, எல்லா வேலையும் அவ செஞ்ச மாரி தான் பேசுறா. அப்ப கூட நான் தான் குழம்பு வச்சேன், நான் தான் காய்கறி பண்ணேன், நான் தான் சமைச்சேன். இவ மெயினா வெறுமனே கூட்டு வச்சா, வெறுமனே பொரியல் பண்ணா, அப்படிதான் பண்ணா. அப்போ வந்து இப்பயுமே இவ தான் பண்ணேன்னு சொல்றா. அத வந்து அவ திருப்பி திருப்பி சொல்றது வந்து எனக்கு வந்து ஒத்துக்கறது இல்ல. ஏன்னா இவனுங்க வந்து இந்த வாரம் பெஸ்ட் பெர்ஃபார்மர்ல எதிர்பார்க்குறானுங்க கிச்சன் டீம். கிச்சன் டீம் என்ன எதிர்பார்க்குறானுங்க? பெஸ்ட் பெர்ஃபார்மர்ல வரணும்னு எதிர்பார்க்குறானுங்க. அதுக்கு அடிச்ச முதல் அடி தான் வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ல ரம்யாக்கு குடுத்தது. ஸோ ஏன்னா ரம்யா, கமருதீன், சாண்ட்ரா ஒரு குரூப். அந்த கிச்சன் 6 பேர்ல. விக்ரம், கனி, எஃப்ஜே ஒரு குரூப் அப்படின்னும்போது இவனுங்க ஃபர்ஸ்ட் ஏன்னா போன வாரம் வரைக்கும் கிச்சன் வேலை ஒரு பெரிய வேலையை கன்சிடர் பண்ண அதாவது இவங்க செஞ்சா அதை கன்சிடர் பண்ணணும். இவங்க நியாயம் எப்படின்னா, ஊருக்கு ஒரு நியாயம், உள்ளுக்கு ஒரு நியாயம். ஓகேவா? இவங்க செஞ்சா அத பெஸ்ட்டா காட்டணும் அந்த கிச்சன் வேலைய. இவங்க அந்த கிச்சன்ல இல்ல அப்படின்னா, அதெல்லாம் ஒரு வேலையா? அதெல்லாம் ஒரு வேலைன்னுலாம் சொல்ல முடியாது. டாஸ்க் என்ன பண்ணீங்க? கிரியேட்டிவா என்ன பண்ணீங்க? அந்த மாப் மாயாவிஸ் பண்ணானே. இவன் அந்த கிச்சன்ல இருந்தா, இப்ப இந்த வாரம் கிச்சன்ல இருக்கான். அது பெஸ்ட் கொண்டு வர பாப்பான். நாங்க எவ்ளோ பேருக்கு சமைச்சோம் தெரியுமா? 3 வாட்டி சமைச்சோம் தெரியுமா? தோசைய விதவிதமா ஊத்தணும் தெரியுமா? எவ்ளோ பாத்திரம் தேய்ச்சது ஆபிஸா பாருக்கு போயிடும். அது எங்க பாருக்கு போக்கூடாதுன்றத அவன் எடுத்துட்டு வரான். வேலை செஞ்சேன். நாங்களும் செஞ்சிருக்கோம். நானும் கிச்சன் டீம்ல தான் இருந்திருக்கேன். அப்ப வந்து அவ திருப்பி அத வந்து ரிஜிஸ்டர் ஏன்டா செஞ்சத சொல்றா தானடா செய்வாங்க. நீ செஞ்சத நீ சொல்லு. அவ செஞ்சத அவ சொல்றா. எப்படினாலும் வோட்டிங் போட்டு நீங்க வந்து இந்த குரூப்பிசம்குள்ள தான் வந்து நீங்க வண்டிய ஓட்ட போறீங்க. பேருக்கு ரிஜிஸ்டராவது பண்ணட்டும். இல்லன்னா சோசியல் மீடியால ஆடியன்ஸ் பாக்குறாங்க. யார் செஞ்சாங்க செய்யலன்னு. அவ்வளோதானே. நீ வந்து உந்து ரிஜிஸ்டர் பண்ற, அவளது ரிஜிஸ்டர் பண்றா. அவ்வளோதானே. அவ மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாது. ஆனா நீங்க ரிஜிஸ்டரும் பண்ணலாம், ஃப்ரேமும் பண்ணலாம். ஓகேவா? ஆனா அவ ரிஜிஸ்டர் பண்றதே உங்களுக்கு குத்தம் கொடாயம். ஏன்னா அங்க உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதனால வந்துட்டு உங்களுக்கு அவ வந்து வாய தொறந்தாலே நீங்க மாட்டிக்குவீங்கன்னு உங்களுக்கு பயம். அதனால தான். அப்ப அத தான் அப்படி கொண்டு வரான். அவ வந்து சாமான் தேய்ச்சா அப்படிலாம் சொல்றா. நாங்களும் வேலை செஞ்சோம். நாங்க கிச்சன் டீம்லான்னு வர்ற இடத்துல, அப்ப விக்ரம் ஒரு கொஸ்டின வைக்கிறான். "நீ பாரு ஃபேமிலி பத்தி எதையாச்சும் பேசினியா?" அப்படின்னும்போது, "பாரு ஃபேமிலின்னு நான் சொல்லல. லாயர் ஃபேமிலின்றாங்க." அப்படின்னு சொல்லிட்டு லாயர் ஃபேமிலினா இதான் உன் டெக்கரமா அப்படின்னு கேட்டதா சொல்கிறேன். அந்த டெக்கரம் அது எனக்கு தெரியல. ஆனால் அதுவும் மட்டம் தட்டுற வேர்டு தான். அது அவளுக்கு டெக்கரம் இருக்கு இல்லைன்னு அவளை பற்றி தான் பேசணும். அவள் ஃபேமிலி இருக்கக்கூடாது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல கோச்சிக்கிறா. அவள் வந்து ஆக்டிவிட்டி ரூம்லேருந்து வந்த உடனே வந்து பாரு கோச்சிட்டு நான் வரல, இந்த டாபிக் முன்னாடி நான் வரலன்னு எல்லாரும் ஹவுஸ்மேட்ஸ்லாம் கூப்பிட்றாங்க. கிச்சனில் சாண்ட்ராவும் திவ்யாவும் மட்டும் இருக்காங்க. சாண்ட்ராவும் பாருவும் இருக்காங்க. அப்போ வந்து இந்த டாபிக் தான் இவன் எஃப்ஜே வந்தோடனே இவன் வேலையை பற்றி தான் பேசி எவ்வளோ பிரச்சனை. ஏன்னா எல்லாரையும் பிளாஸ்மாக்கு இவன் தான் கூப்பிடுறான். வேலையை பற்றி ஆரம்பிச்சுட்டு அப்படியே அந்த டாப்பிக்கை டைவர்ட் பண்ணி அந்த டாபிக் வந்து சாமான் தேய்க்கிற டாபிக்குள்ள அவன் போகிறான். அந்த ஆக்டிவிட்டி ரூம்லேருந்து வந்து டைவர்ட் பண்ணி. அப்போ அதை டைவர்ட் பண்ணி விக்ரம் என்ன சொல்கிறார், நீ ஃபேமிலி பற்றி பேசுனியா பாரு இது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ பாரு வாங்கலைன்னா பாரு அங்கே வரட்டும்னு சொல்லி மற்றவங்கலாம் சொல்கிறாங்க. நான் வரமாட்டேன், நீ ஃபேமிலி பற்றிலாம் பேசுறதா நாங்கள் வரமாட்டேன், எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி. ஏன்னா அது டாஸ்க்கு கிடையாது. நீங்கள் வேணும்னே அவன் கூப்பிட்றான்றதுக்காக நீங்கள் வந்துட்டு உட்காந்துருக்கீங்க. அவனுக்கு வக்காலத்து வாங்க, அவனுக்கு ஜால்ரா போட, அவனுக்கு வந்துட்டு இது என்னது அண்டா தூக்கிறதுக்கு, குண்டான் தூக்கிறதுக்கு, சொம்பு தூக்கிறதுக்கு நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அவளுக்கு வரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அது பிக் பாஸ் டாஸ்க்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் வரமாட்டேன், ஃபேமிலி பற்றி பேச வரமாட்டேன் அப்படின்னு. இல்லை உனக்காக தான் பேசுகிறோம், உனக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுகிறோம், நீ வா அப்படின்னு சொல்லி வினோத் எல்லாருமே கூப்பிட்றாங்க. எல்லாரும் தான் வரணும் பேசும்போது. ஸோ வந்து அந்த மாதிரி அவன் வந்து சமாளித்து சொல்கிறான். உடனே பாரு வந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. விக்ரம் தான் இதை ஆரம்பிக்கிறான், விக்ரம் தான் எடுக்கிறான். அவளுக்கு இஷ்டம் இல்லை. நான் கேட்குறேன், விக்ரம் உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, எதுக்கு இந்த தேவையில்லாத அணி? அவளுக்கு வேணும்னா அவள் பேசப்படுறா. அதோட அங்கே விட்டுட்டேன், என் ஃபேமிலி இழுக்காத அப்படிங்கிற மாதிரி அது அதோட ஸ்டாப் ஆயிடுச்சு. இங்கே வந்து எதுக்கு நீ விக்ரம் ஆரம்பிக்கிற, உனக்கு என்ன இதே வேலையா? அன்னைக்கு அந்த அமித் ஸ்கூல் டாஸ்க்லையுமே அவள் வேணான்னு சொல்லி பிரஜன் கிட்ட சொல்லியிருப்பா. வேணும்னே இப்படி பேசாதீங்கன்னு ஒரு வார்னிங் மட்டும் கொடுத்து விடுங்கன்னு சொன்னால் அதை பிளாஸ்மாவில் எடுத்துகிட்டு வந்து பேசி அசிங்கப்படுத்தி அவளை அவமானப்படுத்தி அந்தளவுக்கு அவளை டென்ஷன் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆக்கிறது இதே இந்த குரூப்பிசம் குரூப் தான். இப்போ அதை பண்ணது அன்றைக்கி எஃப்ஜேவும் கனியும் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அது பண்ணிவிட்டு பின்னாடி பேசி வேறு சிரிச்சிருப்பானுங்க வெக்கங்கட்டு போய். அது பாருங்களேன், அது அப்படியே அவள் அங்கேயே தான் முடிக்கலாம்னு நினச்சா பிரஜன் கிட்ட. நம்ம சூப்பராக எடுத்துன்னு வந்து பிளாஸ்மாவில் பேசி எவ்வளோ பெருசாக்கி அந்த குரூப்பாக சேர்ந்து ஒன்று பண்ணோம்ல, அது செம்மையாக இருந்துச்சுன்னு பேசுவான் இந்த கனிலாம். இதெல்லாம் நீங்கள் 1 ஹவரில் காட்ட மாட்டீங்களே பிக் பாஸ்? அப்படியே அப்பட்டமாக அப்படியே ஒரு முழு பூசணிக்காய் சோத்தில் மறைப்பீங்களே. புரியல.
அப்படி முழு பூசணிக்காய் இல்ல. 10 பூசணிக்காய் ஒண்ணா சோத்துல மறைக்கிறீங்க. ஏன்னா 7, 8 வாரம் ஆயிடுச்சுல்ல. ஒரு வாரம் ஒரு பூசணிக்காய் அவனுங்க மறைச்சிட்டு இருக்காங்க. நீங்களும் அதெல்லாம் மொத்தமா தான் சேர்த்து வச்சுட்டு இருக்கீங்க. புரியல எங்களுக்கு. ஓகேவா? அப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில அந்த அது ஆரம்பிச்சோனமே அவ வரமாட்டேன்னு சொல்லுவா. அப்புறம் சமாதானப்படுத்தி அவள வர சொன்னோனே, அவ பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்டோனே, அவன் என்ன சொன்னான்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. ஆனா ஃபேமிலிய இழுத்தான். இந்த மாரி வந்து என்ன சொன்னான்னா, உனக்கு தான் தெரியும்ல. நீயே சொல்லுனா. எப்பயுமே ஒரு விஷயம் ஒருத்தங்களுக்கு அஃபெக்ட் ஆகுதுன்னா, சொல்றவன் இன்டென்ஷனா சொல்றான்னா, அவன் தெளிவா சொல்லுவான். ஓகேவா? அந்த இடத்துல திடீர்னு அந்த அட்டாக் வந்து ஆப்போசிட் சைட்லேருந்து வரும்போது, அஃபென்சிவா யோசிக்கும்போது, ஒரு நிமிஷம் நம்மளுக்கு ஸ்டன் ஆகும். ஒண்ணு டக்குன்னு ரியாக்ட் அந்த டைம்க்கு பண்ணாலுமே, அதுக்கப்புறம் உட்காந்து யோசிக்கும்போது, அவன் இப்படி சொன்னான்னா, நம்ம என்னவா ரியாக்ட் பண்ணணும்னு ஒரு ஒரு தாட் இருக்கும். கொஞ்சம் கன்ஃப்யூஷன் இருக்கும். கொஞ்சம் ஒரு டவுட்ஸ் இருக்கும். அவன் எதிராளி பிளான் பண்ணி தான் சொல்லுவான். ஏன்னா, அவன் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டான். சண்டை போட போறான். அவன் இதத்தான் சொல்லி ட்ரிகர் பண்ண போறான். நான் இந்த விஷயத்த தான் எடுத்துட்டு வரேன். அவன் தெளிவா இருப்பான். அவன் சொன்னதுல. ஆனா, அது டக்குன்னு எதிர்பாராத நேரத்துல அந்த அட்டாக் வரும்போது, அந்த அஃபென்சிவா அந்த வார்த்தைகள் வரும்போது, அந்த டைம்க்கு நம்ம ரியாக்ட் பண்ணி அதனால தான் யோசிச்சுட்டு பேசுன்னு பெரியவங்க சொன்னதே. அவன் என்ன சொல்லியிருக்கான், உன்னை என்னவா அவன் ட்ரிகர் பண்ண போறான்னு தெரிஞ்சுட்டு நீ வார்த்தைய விடு. யோசிச்சுட்டு பேசு. பேசிட்டு யோசிக்காத. யோசிச்சுட்டு பேசுன்னு. ஆனாலுமே அந்த பொண்ணு அங்க வார்த்தைய விடல. ஆனா, அவன் என்ன சொன்னா அப்படிங்கிறத மீறி, அந்த ஃபேமிலி, லாயர் அந்த 2 வார்த்தை அவள ட்ரிகர் பண்ணிடுச்சு. ஓகேவா? அதனால அப்பதைக்கு அவ இழுக்காத. என் ஃபேமிலிய இழுக்குற அதெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லிடுறா. இங்க வந்து அது கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா அவளுக்கு சொல்லத் தெரியல. ஆனா, இவன் ஏதோ பேசியிருக்கான்னு மட்டும் சொல்லத் தெரியுதுன்னும்போது, பாத்தீங்களா அதுவே சொல்லத் தெரியலையாம் அவளுக்கு. உடனே இந்த அமித் இருந்துட்டு, இப்ப வந்து அவ வந்து ஆனா என் ஃபேமிலிய இழுக்கணும். நான் முதல்ல இங்க இத அட்ரஸே பண்ணல. இது யாரு இது அட்ரஸ் பண்ணது? இல்ல விக்ரம் தான் வந்து உங்களுக்காக வந்து எனக்கால யாரும் பேச வேணாங்க. எனக்கா யாரும் ஸ்டாண்ட்ல எடுக்க வேணாங்க. என் ஃபேமிலி இழுக்க வேணாம்னு சொல்லியாச்சு. அவ்வளோதான். யாரும் என் ஃபேமிலிலாம் இழுக்க தேவையில்ல. அப்படின்ற மாரி அது விட்டுருவா. கோவப்பட்டுட்டு அந்த இடத்துல பேசிட்டு இருப்பா. உடனே வந்து இப்ப இந்த 2 பேர்ல யார் சரி, தப்புன்னு ஒரு நியாயம். ஏன்டா உங்கள யாராவது நியாயம் கேட்க சொன்னாங்க? அவளுக்கான நியாயம் கேட்டாளா? அப்படியே 10 வாரம் 7, 8 வாரம் ஹோஸ்ட் குடுத்துட்டாரு அவளுக்கான நியாயத்த. பிக் பாஸ் குடுத்துட்டாங்க. ஆடியன்ஸ் குடுத்துட்டாங்க அவளுக்கான வோட்டிங்ல. இப்ப நீங்க நியாயம் குடுக்க போறீங்களாடா வெண்ண? நீங்க குடுக்குற நியாயம் தான் 7, 8 வாரமா நாங்க பார்க்குறோமேடா. அந்த வோட்டிங்குள்ள, அந்த குரூப்பிசம்குள்ள, அந்த குள்ளநரி கூட்டத்துக்குள்ள, அந்த ஒரு பச்சையா ஆடுற அந்த குரூப்பிசம்குள்ள நீங்க குடுக்குற நியாயம் தான் நாங்க பார்க்குறோமேடா. வொர்ஸ்ட்லயும், பெஸ்ட்லயும். அப்படி இருக்கும்போது இப்போ அவங்ககிட்ட வந்து நியாயம் கேட்டு பிச்சையா கேட்டா? என் குடும்பத்துக்கு நியாயம் குடு. என் குடும்பத்த பேசினது தப்பு. அந்த எஃப்ஜே ஒத்துக்கணும் அப்படின்னு. கோர்ட் வரைக்கும் போன விஷயத்துல சாரி கேட்க மாட்டேன்னு சொல்ல ரொம்ப நியாயமானவன் அவன். அவனுக்கு வக்காலத்து வாங்கின அந்த ஜிப்புவாய். அந்த ஜிப்புவாய்னா அந்த கனிய தான் நான் சொல்லுவேன். அந்த ஜிப்புவாய் இருக்க. என்ன கிழிச்சுது. அப்படியே சாண்ட்ராவும் இதுவும் சேர்ந்து அந்த ஜட்ஜ் சொல்லும்போது அப்படின்னு சொல்லும்போது, உங்ககிட்ட நியாயம் கேட்டதா அவன் நிக்க போறாளா என்ன? அப்படி இருக்கும்போது அவளுக்கான நியாயம் அவளுக்கு தெரியும். இல்ல ஊர்ல அவளுக்கு என்ன நியாயம் கிடைக்குதோ வெளில வந்து அத பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தேவையில்ல. என் ஃபேமிலி பத்தி பேசாதீங்கன்னு அவ திருப்பி சொல்லிடுறா. உடனே இந்த அமித் வந்து, இப்ப யார் பக்கம் சரி தப்பு சொல்லலாம் அப்படின்னும்போது, ஃபர்ஸ்ட்டு வந்து இதில வினோத் சைடு கூட எனக்கு வருத்தம் தாங்க. எனக்கு வருத்தங்க. ரொம்ப வருத்தங்க வினோத் பேசுனதுல. உடனே வந்து அவன் வந்து எஃப்ஜே வந்து அவன் வந்து தப்பாலாம் சொல்லல ஃபேமிலிய. இந்த மாரி ஏங்க தப்பா சொல்றாங்க, சொல்லலங்கிறது விஷயம் இல்ல. ஃபேமிலிய ஏன் நீ வலிச்ச? நீ இன்டென்ஷன் என்னன்றது உனக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா வெளிப்பார்வைக்கு அது பூசி மழுப்பி சுகர் கோட்டட் வேர்ட்ஸா கூட இருக்கலாம். ஆனா நீ அது எடுத்ததே அந்த டாபிக் தப்புன்னு நான் சொல்றேன். அந்த வேர்ட்ஸே தப்புன்னு சொல்றேன். லாயர் ஃபேமிலின்னு நீ சொன்னதே தப்பு. ஃபேமிலின்றது தப்பு. அதுக்கப்புறம் அத டேக் பண்ணி லாயர்ன்னு சொன்னது தப்பு. அப்படின்னும்போது அது வந்து அவன் சொன்னது எதுவும் தப்பா இருக்க மாரி தெரியல. அவன் சாதாரணமா தானே சொல்லியிருக்கான். அப்படின்னு விக்ரமா வக்காலத்து வாங்குவான். வினோத்தும் வக்காலத்து வாங்குவான். உடனே பாருங்க விக்ரம், பாருங்க வினோத் விட்டுருங்க. நான் என் சைடுக்கு நான் பேசிக்கிறேன் அப்படின்னு அங்கேயே அவ கட் பண்ணுவா. உடனே விக்ரம் சொல்லுவான். அன்னைக்கு நம்ம கேஸ் பத்தி நீயும் நானும் பேசும்போது கூட பாரு, வி ஆர் லாயர் ஃபேமிலின்னு தானே வி ஆர் லாயர் ஃபேமிலின்னு அந்த கேஸ் சம்மந்தமா 2 பேரும் பாசிட்டிவான விஷயத்துக்கோ, இல்ல அந்த ஒரு கான்டெக்ஸ்ட் விஷயத்துக்கோ பேசிக்கிறது வேற. இது பர்சனலா அவன் அட்டாக் பண்ணணுன்ற மோட்ல, இன்டென்ஷனா கார்னர் பண்ணணுங்கிற மோட்ல, ட்ரிகர் பண்ணணுங்கிற மோட்ல சொல்றது வேற. ஏன்டா விக்ரம் உன்ன ஆரம்பிக்க சொன்னாங்க யாரா? நீ ஏன் ஆரம்பிப்ப? நீ ஏன் பாமோ வைப்ப? நீ ஏன் எடுப்பியா? நீ தானே ஆரம்பிச்ச சரி தப்பு பேசணும்னு. இப்போ என்ன சொல்ல வரீங்க? அவ எஃப்ஜே பக்கம் தப்பு இல்ல. இது வீக்கெண்ட்ல அட்ரஸ் பண்ணா பெருசா போயிரும் தப்பு. அதனால இத இங்கேயே சரி பண்ணி சார்ட் அவுட் பண்ணிடலான்னு சொல்ல போற. அவ்வளோதானே? அப்படி தப்பா இருந்தாலும் எஃப்ஜே இங்க சாரி கேட்டுட்டால நீ வீக்கெண்ட்ல அத சொல்லக்கூடாது அப்படின்னு. ஏன்னா அவ ஸ்மார்ட்டா இருக்கா. இத வீக்கெண்ட்ல கொண்டு வரணுன்றதுல அவ தெளிவா இருக்கா. ஆனா அவள ஆஃப் பண்ணணும்னா ஒரே வழி இத அட்ரஸ் பண்ணி இவ பக்கம் தான் தப்பு, இல்ல அவன் பக்கம் தப்பே இல்ல, இல்ல அவன் பக்கம் தப்பே இருந்தாலும் சாரி கேட்டா அதை எஃப்ஜே சாரி கேட்டாலும் வீக்கெண்ட்ல கொண்டு போவாது அப்படின்னு. ஏன்னா அன்னைக்கு அந்த அமித் விஷயங்கள் அப்படிதானே வீக்கெண்ட்ல பாத்துக்கிறேன்னு சொன்னதான் எல்லாருக்கும் ட்ரிகர் ஆயிடுச்சு. அமித்துக்கே எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லும்போது, வீக்கெண்ட்ல எதை கொண்டு போனோம், கொண்டு போவேணான்றது அந்தந்த கண்டஸ்டன்ஸோட தனிப்பட்ட விருப்பம். அத அவங்க கொண்டு வந்து விஜேஸ் அட்ரஸ் பண்றாரோ, இல்ல கொண்டு வராமயே இவங்க அட்ரஸ் பண்றாங்களோ, இல்ல டீம் எதை அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்றது அவங்க ஸ்கிரிப்ட்ல இருக்கிற விஷயம். அதை நீங்க என்ன தர டிசைட் பண்றீங்க? நீ வார்த்தையை விட்டுட்ட. உனக்கு சாரி கேட்கணும்னா கேளு. இல்ல கேட்க வேணாம் உன் பக்கம் நியாயம் இருக்குன்னா விட்டுடு. அதை விட்டுட்டு உனக்கு வக்காலத்துக்கு 4 பேர் வந்து சொம்பு தூக்கிட்டு வந்துட்டு 4 அல்ல கைங்களை வச்சுட்டு அவன் விக்ரம் கேட்டுட்டு விக்ரம் ஆரம்பிப்பானா, இவங்க வந்து இவன் சாரி கேட்பானா, அதை வந்து பாரு ஒத்துக்கணுமா, அதை வீக்கெண்ட்ல கொண்டு போகக்கூடாதா, இங்கே சார்ட் அவுட் பண்ணுமா, நீங்க சொல்றதெல்லாம் என்ன கதையா காரணமான்ற மாதிரி ஒரு வாரம் ஒரு கதை பேசிட்டு இருக்கீங்க. உருட்டுன்னு உருட்டுறீங்க. உருட்டு ராஜா உருட்டு. விக்ரம் உன் நல்ல மனசுக்கு உருட்டு. செக்குல ஆட்டின சுத்தமான எண்ணெய். உருட்டுங்கடா உருட்டுங்க.
ஓகேங்களா? அப்போ வந்துட்டு இந்த மாரி ஆகும்போது அவ ஃப்ரஸ்ட்ரேஷனா நான் எனக்கு சாரியும் வேணாம், ஒண்ணும் வேணாம். எனக்கு வந்து இத பத்தி பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் என்னென்ன தான்டா பண்ணுவீங்க? அதான் வெளில போய் நீங்க பார்த்துருப்பீங்க. ப்ரோமோல அவ்ளோ ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆவா. அவ்ளோ பர்ஸ்ட் அவுட் ஆவா. இன்னும் என்னென்ன தான்டா பண்ணுவீங்க? சூரியன பார்த்து நான் எவ்ளோ தான்டா கொலைக்கும். சூரியன பார்த்து நான் எவ்ளோ தான்டா கொலைக்கும்னு. ஆனா ஏற்கனவே முன்னாள் நைட்டுமே அவ சொல்லியிருப்பா. ஆமா. சூரியன பார்த்து நான் எவ்ளோ தான்டா கொலைக்கும்னா, நாய்க்கு தெரியாது எவ்ளோ வாட்டி கொலைக்கணும்னு. அது கொலைச்சுக்கிட்டே தான் இருக்கும். அது புத்தி தான். ஆனா சூரியனுக்கு வந்து அதோட எஃபெக்ட்ல அது இருந்துட்டே இருக்கும். அது ஃபயரா இருக்கும். ஆனா நாய் அப்படிங்கிறது அந்த விஷயம் அவ என்ன மீன் பண்ணாங்கிறது எல்லாருக்குமே புரியணும்போது, அந்த வார்த்தை வர அளவுக்கு அத மீறி அவளால இன்னும் ஜாஸ்தி வார்த்தைகள், அது பப்ளிக் ஷோவா இருக்கிறதுனால பேச முடியலன்னும்போது, என்னோட எமோஷன்ஸ என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. என்னோட எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்ண முடியல. ப்ளீஸ் பிக் பாஸ், பிக் பாஸ்ன்னு அவர் எமோஷன் ஆகும்போது, இன்னும் என் அண்ணன்லாம் இத பார்ப்பாரு. என் ஃபேமிலி இத பார்க்குமே. என்னன்னா எல்லா பொண்ணுக்குமே ஒரு விஷயம் இருக்கும் இல்லங்க. ஏன்டா உன் ஃபேமிலி எடுத்தா உனக்கு வந்துருது விக்ரம்க்கு. வளர்ப்ப பத்தி பேசினா வந்துருது. சபரிக்கு வந்துருது. அப்போ அவளுக்கு மட்டும் என்ன தக்காளி தொக்கா? அவ கேரக்டர சொல்லுவீங்க. ஆனா யார் கூட வேணா லவ் பண்றேன். நீ யார்றா கேட்கறதுக்கு? அப்போ வந்து எனக்கு ஒரு விஷயம் இடிக்குது, இல்ல எனக்கு அது கஷ்டமா இருக்குன்னா, நான் பேசுறேன், பேசாம இருக்கேன். அத நான் அட்ரஸ் பண்ணிக்கிறேன். நீங்க யார்றா என்ன கேள்வி கேட்க? ஆமா, நீங்க யாரு அவள கேள்வி கேட்க? அவள கேள்வி கேட்கணும்னா அவங்க வீட்டு ஆளுங்க கேள்வி கேட்கட்டும். இல்ல விஜேஷ் கேள்வி கேட்கிறாரு, அதுக்கு அவன் பதில் சொல்லிக்குவா. உங்களுக்கு என்னடா பிரச்சனை? அப்பயும் அவளே போய் அவள அவள விட்டா அந்த வீட்ல வேற கண்டஸ்டன்ஸே இல்லன்ன மாரி அந்த பிக் பாஸும் அவ கேஸே எடுக்க வேண்டியது, அவளே டார்கெட் பண்ண வேண்டியது, அவளுக்கே பனிஷ்மென்ட் குடுக்க வேண்டியது, அவளே டிஆர்பிக்கு வைக்க வேண்டியது. அதுக்கப்புறம் அவளே குத்தமா சொல்ல வேண்டியது. என்னமோ இதுதான் ஆக்சுவலா நடந்தது. எஃப்ஜே தான் இது முழுசுக்கு பொறுப்புக்கு நான் இன்னொரு இடத்துல சொல்லிக்கிறேன். இவ்ளோ எஃப்ஜே பண்ணியுமே எஃப்ஜே வந்து வோட்டிங்ல 3லேயோ 4த்லயோ இருக்கான் அஃபிஷியல்ல. மாஸ் விட்றானாமா. ஒரு சில மேல் ரிவ்யூவர்ஸும், மேல் சேனல்ஸ் வந்து அப்படியே ஃபயர் விட்றானுங்க எஃப்ஜேக்கு. ஏன்னா ஆதிரை விஷயத்திலயும், பாரு விஷயத்திலயும் செம்மையா பண்ணானாமா எஃப்ஜே. செம்மையா பண்ணானாமா. ஒரு பொண்ண நான் இப்படி சீட் பண்ணேன், கேம் ஆடுனேன், கேவலமா பண்ணேன் அப்படின்னு அப்பட்டமா ஒத்துக்கினவன் தான் செம்மன்னு இந்த சொசைட்டி சொல்லுது. அவனுக்கு வர்ற ஓட்ஸ செம்மையா ஓட்ஸ் வந்திருக்கு. ஏன்னா மாஸ் பண்ணாரு இந்த வீக்ல எஃப்ஜே அப்படின்னு சொல்லுது ஒரு கூட்டம். பார்த்துக்கோங்க. இதில நெறைய விமன் என் சேனல பொறுத்தவரைக்கும் நெறைய விமன் பார்க்குறீங்கன்னு நெனைக்கிறேன். நெறைய லேடீஸ் பார்க்குறீங்கன்னு நெனைக்கிறேன். நெறைய லேடீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். பாருங்க ஒரு விஷயத்த ஒரு ஆம்பள பண்ணும்போது அது கெத்தாவும், மாஸாவும், ஃபயராவும் எப்படி போகுது? அதுவும் அவன் தப்ப தானா வந்து ஒத்துக்கும்போது, அவன் வந்து தெளிவா, தைரியமா தப்பு பண்ணிட்டு, அது சாரின்ற ஒரு ஒரு ஜஸ்ட் லைக் தட் ஒரு வார்த்தையில சொல்லிட்டு, கில்ட்டுன்றதையும் ஜஸ்ட் லைக் தட் சொல்லிட்டு, அவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணும்போது, அது மாசுன்னு சொல்றது ஒரு கூட்டம். மாசுன்னு சொல்லுது இந்த சொசைட்டி. ஆனா ஆதிரே வந்து அவ எடுத்து வச்ச விதம் சரியில்ல, இல்ல அவளுக்கான ஒரு கிளாரிட்டி இல்ல அப்டின்னும்போது, ஆனா பாரு மாரி விஷயங்கள் வரும்போது, அது எப்படி அடி வாங்குது அப்டின்னு பாருங்க. இன்னும் எதுவுமே இந்த சொசைட்டில மாறல. அதுக்காக தான் இந்த ஃபெமினிசம்னு ஒரு வார்த்தையே எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபெமினிசம்ன்ற வார்த்தை தப்பு கிடையாது. ஃபெமினிசம்ன்றது 2த்துக்குமான ஈக்குவாலிட்டி. ஒரு விஷயத்த அடிச்சு பேசி ஒரு ஆம்பள சொன்னா அத கெத்துணும். அதே அடிச்சு பேசி ஒரு பொண்ணு சொன்னா அது அவளுக்கான திமிருன்னு அவள கேரக்டர் அசாசினேட் வரைக்கும் இந்த சொசைட்டி கொண்டு போகும்னா, இப்ப எதுவுமே இன்னும் சொசைட்டில மாறவே இல்லன்றது இந்த ஷோ மூலியமா வர விஷயங்களா இருக்குன்னா, எப்போ மாறும்ன்றது பெரிய $1,000,000 கொஸ்டினாவா இருக்கு. தேங்க் யூ கைஸ்.